காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு பழங்குடி இனத்தோட தெய்வமாக அந்த பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தெய்வத்தை தான் வந்து சாமியாக காட்டியிருப்பாங்க. அதுவே இப்போ ரீசெண்டாக வந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த சாமிகளை காட்டினாலும் அதை தாண்டி சிவன் தான் ஒரு முக்கிய கடவுளாக இருக்கிற மாதிரி சிவன் அவதாரத்தில் ஹீரோ வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே போல் தெலுங்கில் வந்து புஷ்பா படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா ஹீரோவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் கோயிலுக்கே சைட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தடவை போயிருந்திருப்பார். அதுவே பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான கடவுள் பக்தராக இருப்பார். சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுவார், சாமி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கிளைமேக்ஸில் கெட்டவங்களை கொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் இருந்திருக்கும். எதனால் இந்த மாற்றங்கள் நடந்துச்சு, ஹிந்தியில் ஆரம்பித்து தெலுங்கு கன்னடம் வரைக்கும் சினிமாக்குள்ளே இந்த சங்கி வேலைகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தமிழில் மட்டும் இன்னும் அவங்களால ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காந்தாரா சாப்டர் 1, அதாவது 2022 வந்த காந்தாரா படத்தோட ப்ரீக்குவல், அதுக்கு முந்தின ஸ்டோரி அப்படிங்கிற அடிப்படையில் அதோட அடுத்த பார்ட்டாக அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது தியேட்டரில். ரிவ்யூஸாக பார்க்கும்போது ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியுது. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து இல்லை, சாமி வரக்கூடிய சீன்ஸஸ்லாம் சிலுத்து போயிடுச்சு, வந்து எங்களுக்கு வந்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அந்த அவ்வளோ தூரம் பக்திமயமாக அதை நாங்கள் கொண்டாடினோம், ஒரு சிலருக்கு தியேட்டரில் வந்து சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் நினைக்கிறேன் ஒரு தியேட்டரில் வந்து அந்த தியேட்டர் ஓனரே வந்து அந்த சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தரெல்லாம் வந்து தியேட்டரில் வந்து உள்ளே ஆட வச்சு ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்டார் ஹீரோ படங்களுக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சாமி படத்துக்கு சாமி பாணியிலே வந்து செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை, கடவுள் பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதில் நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த பக்தி, ஆன்மீகம் எல்லாமே அவங்கவுங்களோட அந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை வச்சு சினிமாவில் காசு பார்க்குறதும் அரசியலாக்கி அதை வந்து மக்களை பிளவுபடுத்துறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது மேலே தான் நமக்கு விமர்சனங்க. எந்த அடிப்படையில் அந்த விஷயங்கள் இதில் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா முழுக்க தொடர்ந்து வந்து சினிமாக்களில் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி அப்படிங்கிறத வந்து இன்ஜெக்ட் பண்ணுற விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று, பிற மதத்தினர் மேலே வெறுப்பை உருவாக்குற மாதிரியான படங்கள், காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியோ கேரளா ஸ்டோரி மாதிரியோ படங்கள், இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை உருவாக்கக்கூடிய படங்களாக இருக்கும், அல்லது மற்ற சமூகத்தினர் மேலே வந்து வெறுப்பை உருவாக்கக்கூடிய படங்களாக இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரியான படங்கள். இந்துத்துவம் இந்த சென்ஸ் வந்து அடிப்படையில் வந்து அது கடவுள் நம்பிக்கையை பேசுகிற படங்கள் மாதிரி தான் தெரியும், தோற்றம் அளிக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து ஒரு சங்கீத்தனமான வேலைகளை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் படம் முழுக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இருந்துகிட்டே இருக்கும். அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வரதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு காந்தாராவே எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து 2022 வந்துச்சு. ஆக்சுவலாக படமாக பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். எனக்கு பெரிய அளவுலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ஃபேக்கான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது அந்த பஞ்சுருளி டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த ஆட்டம் ஒன்று ஆடுறதா இருக்கட்டும், அந்த ஒருத்தர் ஆடிட்டு டிஸப்பியர் ஆகிடுவார், அந்த ஒரு சீன் பயங்கரமாக இருக்கும். அதே போல் அங்கங்கே ஒரு சில மொமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அந்த சாமி வர்ற சீக்வன்சஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு சில சினிமாட்டிக்கான விஷுவல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே அது ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான். ஒரு மசாலா படம் என்ன பேட்டர்னில் இருக்கும், ஒரு ஹீரோக்கு ஒரு மாஸ் என்ட்ரி, சம்மந்தமில்லாத ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வில்லன் கேங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயினை டாமினேட் பண்ணக்கூடிய ஹீரோ, துரத்தி லவ் பண்ணக்கூடிய ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஷுவல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மசாலா படமாக தான் இருக்கும். பட் அந்த ட்ரைபல் பேக்ரவுண்டில் இருக்குது, பழங்குடி மக்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படம், அவங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் படத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃப்ளேவராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சே தவிர்த்து அது ஆக்சுவலாக ஒரு சாதாரணமான மசாலா படம் தான். ஆனால் அதில் பழங்குடி மக்களோட கடவுளை பற்றியும் அந்த கடவுள் வழிபாடு பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை பற்றியுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, பழங்குடி மக்களோட பிரச்சனைகள் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஆர்டிக்கல் எடுத்து படித்தாலும் சரி, எந்த டாக்குமெண்ட்ரி படங்கள் பார்த்தாலும் சரி, அரசாங்கமும் சரி, வனத்துறையும் சரி, பழங்குடி மக்கள் மேலே எவ்வளோ தூரம் வன்முறையை பரவி வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அரசாங்கம் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த காடுகளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய பழங்குடி மக்களை அப்புறப்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறப்படுத்த போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை வந்து அவங்க துன்புறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள், வன்கொடுமைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே வச்சோம்னா அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேரில் வந்து எவ்வளவோ பழங்குடி பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ ஆண்கள் வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக இருக்கிறாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுமே வந்து அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் வனத்துறையினால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறத வந்து நம்ம செய்திகளாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லியும் கேட்டுட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த ட்ரைபல் பீப்புளோட பிரச்சனை அப்படிங்கிற ஏரியா பக்கமே சுத்தமாகவே இவங்க போகல அந்த படத்தில். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா
ஒரு சொல்யூஷனாக அந்த சாமி வந்து ஆடிட்டு இந்த மக்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பழங்குடி மக்கள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரையும் அந்த வனத்துறை ஒருத்தரையும் கொண்டு போய் கை கொடுக்க வைப்பாங்க. இந்த பழங்குடி மக்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அந்த வனத்துறை தான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு பாதுகாவலனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனை சொல்லி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே அந்த வனத்துறையை கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸ் சம்மந்தமே இல்லாமல் அவங்கள்ட்டே கொண்டு போய் மொத்தத்தையும் ஒப்படைச்சிடலாம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஆங்கிலேருந்து அதை முடிச்சிருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ கவர்மெண்ட் ப்ரொபகண்டா ஃபிலிம் மாதிரி தான் அது இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் வனத்துறை இருக்குது, வனத்துறை தான் பழங்குடி மக்களை பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி, பார்த்துக்கணுங்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, பட் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி கடவுளே வந்து வனத்துறை கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருச்சு அப்படிங்கிறாங்கலேருந்து அந்த படத்தை முடிச்சிருந்திருப்பாங்க. பழங்குடி மக்களுக்கு தொடர்ந்து ஆபத்தாகவும் அச்சுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கிறதே வனத்துறை தான் அப்படிங்கிறதா அவங்களோட பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனையுமே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று நடக்கும், 2 குரூப்புக்குமான ஒரு பெரிய சண்டை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஹீரோ செத்துட்டார், தலையிலே பலமான அடியெல்லாம் அடிச்சு ரத்தம்லாம் வந்து எல்லாம் செத்துட்டாரு அப்படின்னு கிடக்கும்போது வந்து அப்போ அவருக்குள்ள சாமி வந்து எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி வந்து காலி பண்ணிடுவார். அப்படி தான் வந்து மக்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அது ஒரு சாமி படம், சாமி படத்தோட கிளைமேக்ஸில் சாமி வந்து காப்பாற்றிருச்சு அப்படிங்கிற ஆங்கிலேருந்து அதை சாதாரணமாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு மக்களுக்கும், ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு இனக்குழுவுக்கோ இல்லை ஒரு பெரிய அமைப்புக்கோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ வந்து அந்த பிரச்சனை எதனால் வருது, யார் மூலமாக வருது, அதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு அமைப்பாக திரண்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸை நோக்கி தான் ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு போய் ஆகணும். அதுவும் இப்போ பழங்குடி மக்கள் மாதிரியான ஒரு குழுவுக்கே வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் சாமி வந்து காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை அடிப்படையிலான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நம்புறதுக்கு கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாத ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ், அந்த அப்படியான ஒரு படத்தை வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சு, இந்தியா முழுக்கவே நல்லா ஓடுனுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அடிப்படையாக அதை தொடர்ந்து தான் இப்போ காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற அந்த படத்தோட அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த பார்ட்லேயுமே வந்து அந்த பழங்குடி மக்கள் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஆங்கிலேருந்து ஆரம்பிக்குது. இதுலேயுமே அதே மாதிரி ஒரு சாமியையும் காட்டுறாங்க, பழங்குடி மக்களோட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆனால் போக போக பார்த்தோம்னா கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் அந்த சாமியை வந்து டம்மி பண்ணிட்டு சிவனை கொண்டு வந்துட்டாங்க. சிவனை கொண்டு வந்ததில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? கடவுளில் எல்லாமே கடவுள் தான், அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த அடிப்படையில் அவங்க கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக, எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கடவுளாக ஒரு சாமியாக காட்டும்போது பிஸ்னஸாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். நார்த் இந்தியாவில் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்கலேருந்து அவங்க யோசிச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த பழங்குடிகளோட சிறு தெய்வம், நாட்டார் வழிபாடு, அந்த மாதிரி இப்போ முன்னோர் வழிபாடு, இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு குழுவுக்குமானது, அவங்களோட நம்பிக்கை சார்ந்தது. அது வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சாமியோ கடவுளோ கிடையாது. அந்த கடவுளை வச்சு யாரும் பாலிடிக்ஸும் பண்ண போகிறது கிடையாது. அது நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு கடவுளாக இருக்குங்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சிவன் மாதிரியான ஒரு பெரு தெய்வத்தை கொண்டு வந்து அது வந்து இந்தியா முழுக்க அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு கடவுளாக இருக்குது அப்படிங்கிறாங்களேருந்து கொண்டு வரதுன்றது ஒரு பக்கம் பிஸ்னஸாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து மற்ற கடவுள்களெல்லாம் அந்த சின்ன சின்ன நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அழிச்சிட்டு இதுதான் கடவுள், இதுதான் சாமி, நான் காட்டுறது தான் தெய்வம் அப்படிங்கிற ஆங்கிலேருந்து அதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் நமக்கு தோணுது. இதுலேயுமே அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்துக்கிட்டேருந்து கடவுள் வந்து காப்பாற்றுறாரு, கடவுள் ஹீரோக்குள்ளே இறங்கி வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறாங்கலேருந்து தான் முடிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அதே பிரச்சனை தான், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான சொல்யூஷனை நோக்கி டிஸ்கஷனை நோக்கி நகராமல் ஒரு சாமி வந்து காப்பாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறது வந்து தப்பு தான். சாமி மேலேயோ கடவுள் நம்பிக்கை மேலேயோ கடவுள் பக்தி மேலேயோ நமக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஒரு கடவுள் பக்தியோடு இருக்கிற ஒருத்தர் காட்டுறதோ அவர் ஹீரோ வச்சிருக்கிறதோ கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாமே அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் நம்ப வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது மக்களை முட்டாளாக்குறதுக்கான ஒரு வேலையாக தான் இருக்குது. அடுத்ததாக புஷ்பா படத்துக்கு வருவோம். புஷ்பா பார்ட் 1 வந்து ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம் தான், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச படம் தான். ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப எங்கேஜிங்காக இருந்த ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமும் இருந்துச்சு, ஒரு சில சின்ன சின்ன கிரிஞ்சு காட்சிகளை மட்டும் தவிர்த்துட்டு. அதில் வந்து பார்த்தோம்னா புஷ்பா கேரக்டர் வந்து ஒரு சுயமரியாதைக்காரனாக இருப்பான். முதல் சீன்லேயே வந்து கடன் கொடுத்தவன் வந்து திரும்பி கொடுக்காததுனால வந்து அவமானப்படுத்தி இருந்திருப்பான். அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு அந்த அவமானப்படுத்தினதுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுலேயே அவன் எந்தளவுக்கு சுயமரியாதைக்காரன் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. அதே போல் எந்த இடத்துலையுமே அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகவே இருக்க மாட்டான். மொத்த படத்துலேயே ஒரே ஒரு டைம் தான் கோயிலுக்கு போவான், அதுவும் சைட் அடிக்கிற ராஷ்மிகா சைட் அடித்து பேச்சு கொடுக்கறதுக்காக தான் போயிருந்திருப்பான். மற்றபடி கடவுள் பற்றின எந்த ஐடியாவும் எந்த நம்பிக்கையும் அவனுக்கு இருந்திருக்காது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை வந்து தனக்கு அப்பா பேர் இல்லை, ஃபேமிலி நேம் இல்லை அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். அதையுமே அவன் கிளைமேக்ஸில் ஓவர் பண்ணியிருந்திருப்பான். உங்களை மாதிரி அப்பா பேரோ இல்லை வேறு எந்த அடையாளமோ எனக்கு தேவை கிடையாது, புஷ்பாங்கிறதே பிராண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூ அவன் சால்வ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பான். அந்த மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் புஷ்பா பார்ட் 2 வந்தீங்கன்னா இதே புஷ்பா வந்து பயங்கரமான கடவுள்
நம்பிக்கையாளனா மாறி இருப்பான். எதனால் மாறினா அப்படிங்கிற பற்றி தெரியாது. அந்த படத்தில் வந்து கடவுள் வேஷம் போட்டு சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா சாமி வேஷம் போட்டுக்கிட்டே வந்து எல்லாரையும் அடிச்சு கொள்றாரு. அதுவும் பறந்து பறந்து வாயிலே கடிச்செல்லாம் கொள்வாருங்கிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். அதே போல் அந்த அப்பா பேர், ஃபேமிலி நேம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லாமல் வந்து திரும்பவும் அதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தனா அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கும். எதனால் அந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெறுது மக்கள் கிட்ட, அந்த படத்தோட அடுத்த பார்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ யாராச்சும் அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் சங்கி ஃபேவரில் எடுங்க, கொஞ்சம் வந்து மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையெல்லாம் புகுத்தி எடுங்க, இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி எடுங்க அப்படிங்கிற மாதிரியான இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே நமக்கு வருது. ஏன்னா நீங்கள் இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும். காந்தாரா இப்போ வந்திருக்க படத்துலையும் சரி, இப்போ புஷ்பாவோட செகண்ட் பார்ட்லையும் சரி, இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரியான ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஹீரோக்குள்ளே சாமி வந்து எல்லாரையும் பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையை தூக்கி பிடிக்கிற மாதிரியான மேலோட்டமாக தெரிஞ்சாலும் இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி அவங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நம்பக்கூடிய சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட வெகுவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூல் மாதிரி தான் இந்த சினிமாக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, இதுக்கு பதிலீடாக அவங்களுக்கு வேற சில விஷயங்களையும் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா புஷ்பா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அந்த ஆக்டருக்கு. செகண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி வந்திருக்குது. அதே போல் தான் காந்தாரா ஃபஸ்ட் பார்ட் வந்தப்போ பிரதமரே வந்து இந்த ஹீரோவுக்கு மீட் பண்ணி வாழ்த்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். செகண்ட் பார்ட் இப்படி வந்திருக்குது. இந்த மாதிரி ஒற்றைப்படையாக ஒரு ஐடியாலஜியை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக, அதை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சினிமாக்காரங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற கொஸ்டினுமே நமக்கு வருது. இந்த படங்களை மக்கள் கொண்டாடுறதையோ, இந்த படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெறுறதையோ நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்களோட கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது. அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கான கேள்விகள் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, இந்த சாமி வந்து ஆடுற மாதிரியான காட்சியை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர்றது அப்படிங்கிறதுமே இயல்பானது தான். அவங்க வந்து இன்னசென்ட் தான், அவங்கள எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட அந்த இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு சினிமாவில் பிஸ்னஸாக மாற்றி காசு சம்பாதிக்கிறதுக்கும் அதில் அரசியல் பண்ணுறதுக்குமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மேலே தான் நமக்கு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு படம் 2 படம் முடிகிற விஷயமா இல்லை. அதனால தான் இது நம்ம இவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரி மாதிரி இஸ்லாமிய விருப்ப கூடிய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி தெலுங்குல, கன்னடத்தில் பார்த்தோம்னாலும் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்த இந்த புஷ்பா காந்தாரா மாதிரி படங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்ற படங்கள்லாம் இந்தளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலங்கிறனால நம்ம யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. உதாரணத்துக்கு நாக சைத்தன்யா நினைக்கிறேன், நாக சைத்தன்யா சாய் பல்லவி நடிச்சிருந்த தண்டேல்னு ஒரு படம். அந்த படம் ஒரு மீனவர் இஷ்யூ பேசுகிற படங்கிற ஆங்கிலேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அந்த படத்துக்கும் மீனவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இவங்க போய் பாகிஸ்தானில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பை பேசுறதுக்கான ஒரு படமாக தான் எடுத்துருந்துருப்பாங்க. ஏதோ நீங்கள் பார்க்கும்போது 80s 70s எடுத்த அர்ஜுன் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு அபத்தமான படம். நல்லவேளை அந்த படம்லாம் பெருசாக ஓடாததுனால நம்ம யாரும் கண்டுக்கலைங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்கவே சினிமாக்குள்ள ஒரு மதவாதத்தை புகுத்துற மாதிரியான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்லையுமே அதுக்கான முயற்சிகள் நடந்ததாக தான் சொல்கிறாங்க. பட் பெரிய அளவில் இங்கே இருக்கிற கலைஞர்கள், இயக்குநர்கள் யாரும் அதுக்கு வந்து ஒத்து வராததுனால வந்து இப்போ வரைக்கும் பெரிய அளவில் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முழுசாக நடக்கவே நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்களும் ஒருவேளை விலை போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள் இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மக்களாகிய நம்ம வந்து அந்த படங்களை வரவேற்கிறதோ வெற்றியடை செய்கிறதோ செஞ்சோம்னா அதன் மூலமாக அந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து அதிகமாக வரும். நம்மளோட அந்த மத உணர்வையும் பக்தியையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒரு பிளவுவாத அரசியலை பண்ணுறதுக்கு சினிமாவை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி படங்கள் இங்கே பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறலாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியும் இதில் வீடியோவில் பேசப்பட்டிருக்க விஷயங்கள் பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.